ஹலோ கைஸ், நான் உங்கள் டீடாக்ஸ் சம்ரா. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஹெட்ஃபோன்ஸ் பற்றி தான். ரொம்ப நாளாக நம்ம செட் பேக்ரவுண்டில் ஒரு ஹெட்ஃபோன்ஸை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஆமாம், சோனியோட ஒரு ஹெட்ஃபோன்ஸ். அது வந்து ஒரு வயர்லெஸ் டெக்னாலஜி அண்ட் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஹெட்ஃபோன்ஸுன்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற ஹெட்ஃபோன்ஸ் மாதிரி அது கிடையாது. அண்ட் அதை அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கான ரிவ்யூவை கொடுக்குறேன். அது எப்படி இருக்குது, எப்படி வேலை செய்யும் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ மறக்காமல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அண்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஹெட்ஃபோன்ஸ் ரொம்ப நாளாக நம்மளோட பேக்ரவுண்டில் இந்த ஹெட்ஃபோன்ஸ் தான் இருந்தது. நீங்கள் அங்கே சிஸ்டம் பின்னாடி பார்த்துருப்பீங்க, நிறைய வீடியோஸில் நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க. இந்த ஹெட்ஃபோன்ஸை நான் எப்போ அன்பாக்ஸ் பண்ண போகிறேன், எப்போ இதை வந்து ரிவ்யூ பண்ண போகிறேன் அப்படின்ட்டு எங்கள் வீட்லேயுமே நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ ஃபைனலாக இந்த ஹெட்ஃபோன்ஸை அன்பாக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டேன். அண்ட் இந்த ஹெட்ஃபோன் அன்பாக்சிங் வழக்கமான அன்பாக்சிங் மாதிரி இருக்காது. டக்குன்னு பேக்கப் பிரிச்சுட்டு என்னென்ன இருக்குது, எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம டேரெக்டாக உள்ளே குதிச்சு பார்க்க போகிறோம். ஹெட்ஃபோனோட அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த டப்பா ஒரு பெரிய ஹெட்ஃபோன் டப்பா தான். ஆக்சுவலாக சொல்லணும்னா என் உடம்பு சைஸ் இருக்குன்னே சொல்லலாம் இந்த ஹெட்ஃபோனோட டப்பா சைஸ் பொறுத்த வரைக்கும். அண்ட் இது வந்து ஒரு 2015க்கான வெர்ஷன். 2015ஓட பழைய ஹெட்ஃபோன் வெர்ஷன் தான். இது வந்து MDR-HW300K அப்படின்ற ஹெட்ஃபோன். ஆக்சுவலாக இது ஒன் ஆஃப் த ஸ்டுடியோ ஹெட்ஃபோன்ஸ் தான். பட் இப்போ இருக்கிற மாதிரியான ஒரு ப்ளூடூத் கனெக்ஷனில் இது பில்ட் பண்ணலை. இது வந்து ஒரு வயர்லெஸ் டிஜிட்டல் டெக்னாலஜி சிஸ்டம் அப்படின்ற மாதிரியான ஒரு சிஸ்டம் சோனிக்கிட்டேருந்து ரெடி பண்ணது. அண்ட் அதை தான் நீங்கள் இந்த பாக்ஸ்லேயும் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. இங்கே ஒரு அடாப்டர் இருக்குல்ல, இந்த மாதிரியான ஒரு அடாப்டர் இருக்கும். இந்த அடாப்டர் தான் உங்களோட மியூசிக்கல் சிஸ்டமோ இல்லைனா டிவியோ நீங்கள் எது கூட கனெக்ட் பண்ண போகிறீங்களோ அது கூட கனெக்ட் பண்ணிவிட்டு அண்ட் நீங்கள் வந்து உங்களோட மியூசிக்ஸை என்ஜாய் பண்ண போகிறீங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டெக்னாலஜியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இது எப்படி இருக்குது, சவுண்ட் அவுட்புட்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம இன்றைக்கி டீட்டெயிலாக பார்க்கலாம். வழக்கம் போல் இதை ஓப்பன் பண்ணுவோம். முதல்ல ஓப்பன் பண்ணால் கார்ட்போர்டோட வாசனை தான். அண்ட் உள்ளே என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு பெரிய விஷயமே கொடுத்துருக்காங்க. நம்ம இதை ஓரமாக வச்சுட்டு இதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது புக்லெட்ஸ் அண்ட் யூசர் மேனுவல்ஸ் வந்து எப்படி ஆப்ரேட்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இதை படித்ததுக்கப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சது இதை எப்படி யூஸ் பண்ணணுன்ட்டு. நான் எப்பயும் போல் ஆன் பண்ணி வச்சுட்டு ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணிவிட்டு ப்ளூடூத் கனெக்ட் ஆகல, ப்ளூடூத்தில் காட்டல, என்னை ஏமாற்றிட்டாங்க, இது டூப்ளிகேட்டட் ஃபோனுன்னு நினச்சி கன்ஃபியூஷனில் இருந்தேன். பட் இது டிஜிட்டல் ஒயர்லெஸ் டெக்னாலஜி. ஸோ இதை டிரான்ஸ்மிட்டர் வழியாக தான் நம்ம யூஸ் பண்ண முடியும் அண்ட் ரிசீவர் ரெண்டுக்கு அப்போ தான் மியூசிக்கே கேட்க முடியும் அப்படின்னு இந்த மேனுவலை படித்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ நீங்கள் எந்த பொருள் வாங்கினாலும் ஃபஸ்ட்டு இந்த யூசர் மேனுவலை படித்து பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இன்னைக்கு இதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஹெட்ஃபோன்ஸே மேலே கொடுத்துருக்காங்க. ஹெட்ஃபோன்ஸை வந்து ரொம்பவே கவரை போட்டு மறைச்சி வச்சு கொடுத்துருக்காங்க. ஹெட்ஃபோன்ஸை ஃபஸ்ட்டு பேக்கை எடுத்துருவோம். ரொம்ப பிளாஸ்டிக் கச்சன்னு சவுண்டு வருது. இந்த பிளாஸ்டிக்கை தூக்கி ஓரமாக போட்டோன்னா இதுக்கு மேலேயும் ஒரு பிளாஸ்டிக்கில் லேபிள் ஒட்டியிருக்காங்க. அண்ட் அதையும் பிரிச்சுட்டு இதோட கிளாஸியான டிசைன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ரொம்பவே ப்ரீமியமான ஒரு ஹெட்ஃபோன்ஸ் தான் இது. ஆக்சுவலாக இந்த டிசைன் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். ஆக்சுவலாக உண்மையிலே ரொம்ப அழகாக இருக்குது. நீங்கள் பக்கத்தில் பார்க்கும்போதே தெரியும், கிட்டத்தட்ட ஒரு கண்ணாடி மாதிரி மின்னுது. ஆக்சுவலாக என் ஃபேஸ் இதில் ரிஃப்ளெக்டில் தெரியுதுன்னா கண்டிப்பாக உங்களுக்கும் என் ஃபோன் கேமரா தெரியும்னு நினைக்கிறேன் ரிஃப்ளெக்ஷனில். ஸோ அந்தளவுக்கு இது வந்து பலனே இருக்குது. அந்தளவுக்கு நல்ல குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க. பரவாயில்ல. இதில் இந்த டர்னிங் அட்ஜஸ்ட்டும் இருக்குது நம்ம ஹெட்ஃபோன்ஸில் பார்த்த மாதிரி. அண்டு கூட வந்து இங்கே வந்து ஒரு சாஃப்டான ஹிஞ்சஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பார்த்தா தெரியும், சாஃப்ட் கப்ஸ் கொடுத்துருக்காங்க ஹெட்டுக்கு. அண்ட் இதோட குஷன் வந்து நல்லா சாஃப்டாக இருக்குது. பட் ரொம்ப சின்ன குஷன் தான் சொல்லணும். இந்த சைடில் கொடுத்துருக்காங்க. சைடில் வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் அப்படின்னு இண்டிகேட் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து வால்யூம் அப் அண்ட் வால்யூம் டவுன் இருக்குது. அண்ட் தப்பிச்சோம், நம்ம இதில் வந்து 3.5mm ஜாக் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இதை ஒரு ஒயர்டு ஹெட்ஃபோன்ஸாகவும் யூஸ் பண்ணலாம். அண்ட் நார்மல் டைப் சிலாம் கிடையாது, நார்மல் யூஎஸ்பி தான் நம்மளுக்கு சார்ஜிங்க்கு. அண்ட் பவர் ஆன் பட்டனும் இதில் இருக்குது. சார்ஜிங் இண்டிகேட்டருக்கு இங்கே ஒரு லைட் எல்இடி லைட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஹெட்ஃபோன்ஸ் எடுத்து இப்படி மாட்டினா எப்படி இருக்குது, சீல் எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். தூக்கி காதில் மாட்டினோடனே கொஞ்சம் ஓரளவுக்கு பக்காவாக நல்லா தான் இருக்குது. பட் நம்ம சவுண்ட் கோர் அளவுக்கு ஒரு நாய்ஸ் ஐசோலேஷனோ இல்லைனா நாய்ஸ் சீலிங்கோ இதில் கிடையாது. பட் இருந்தாலும் இதுவும் அதை விட நல்ல ஒரு சாஃப்டான மெட்டீரியலில் ரெடி பண்ணதுனால ரொம்பவே சாஃப்ட் அண்ட் நம்மளுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக ஒரு ஃபீல் கொடுக்குது.
இந்த ஹெட்ஃபோன்ஸே ஓரமாக வச்சுருவோம். கூட என்னென்ன கேஜெட்ஸ் வந்து அதையும் அன்பாக்ஸ் பண்ணிவிடுவோம். இதை பற்றி தான் உங்கள்கிட்ட சொல்லிகிட்டே இருந்தேன். இதுதான் இந்த டிரான்ஸ்மிட்டர் ஆக்சுவலாக. அண்ட் ஓப்பன் பண்ணால் இந்த டப்பா இருக்குல்ல, இந்த டப்பா வழியாக தான் நம்மளுக்கு மியூசிக்ஸோ இல்லைனா வேறு ஒரு ஆடியோஸோ நம்மளுக்கு வந்து இதில் ட்ரான்ஸ்ஃபர் ஆக போகுது. அண்ட் இதில் வந்து ஒரு 3.5 mm கோல்ட் பிளேட்டட் ஜாக் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இந்த ஜாக்கை தான் வந்து நம்ம ஆடியோ டிவைஸ், அதாவது நம்ம டிவியில் கனெக்ட் பண்ணுறோமோ எதில் கனெக்ட் பண்ணுறோமோ அதில் போட போகிறோம். அண்ட் இங்கே வந்து சோனி பவர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த மேலே வந்து டிஜிட்டல் ஒயர்லெஸ் அப்படின்னு சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இதில் பின்னாடி என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இதில் வந்து ஒரு அடாப்டர் கொடுத்துருக்காங்களா, அந்த அடாப்டரில் சார்ஜ் போடணும், சார்ஜ் போட்டு யூஸ் பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே அந்த சார்ஜுக்கான கேஸ் இருக்குது பேக் சைடில். ஸோ இதுக்கு சார்ஜ் போட்டு நம்ம ப்ளக் பாயிண்டில் வச்சே தான் இதை யூஸ் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். சரி, என்னன்றதையும் பார்ப்போம் வாங்க. இந்த சார்ஜ் போடுறதுக்கு ஒரு கேபிள் கொடுத்துருக்காங்க. அண்ட் மைக்ரோ நார்மல் கேபிள் தாங்க. ஸோ நம்மளுக்கு ப்ராப்ளம் இல்லை. கூட வந்து ஒரு 3.5 mm ஜாக் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து ஒரு எல் ஷேப்டு இன்வெர்டட் இதுவும் கொடுத்துருக்காங்க, ஜாக் கொடுத்துருக்காங்க. இதை தான் நான் சொன்னேன். இந்த மாதிரி எல் ஷேப்டு ஜாக் இருந்ததுன்னா இதோட லைஃப் டைம் இம்ப்ரூவ் ஆகும். இது ஆக்சுவலாக நம்ம ஃபோனில் கனெக்ட் பண்ணுற சைடு. ஸோ இந்த மாதிரியான சைடு இருந்துச்சுன்னா நம்ம நிறைய நாள் அன்பிளக் பண்ணி யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு லைஃப் டைம் வந்து இது இம்ப்ரூவ் ஆகும், அதிகமாகும். அதுக்காக தான் இது கொடுப்பாங்க. ஸோ அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். இதையும் தூக்கி ஓரமாக வச்சுட்டு அண்ட் இங்கே அந்த பவர் அடாப்டர் வந்துச்சு. இதுதான் அந்த பவர் அடாப்டர். இது வந்து 5 volt 1 amps நினைக்கிறேன். இந்த பவர் அடாப்டர் தான் அந்த பேக் சைடில் நம்ம ப்ளக்இன் பண்ணணும். இதை ப்ளக்இன் பண்ணுவோம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். எக்ஸ்ட்ரா கார்டு போட்டு தூக்கி போடுவோம். இப்போது இதில் என்னென்ன இருக்குது அண்ட் இது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் நான் உங்களுக்கு வீடியோவில் சொல்லிடுறேன். ஏன்னா இது யூஸ் பண்ணி பார்க்கும்போது தான் எனக்கு தெரியும். ஏன்னா ஆக்சுவலாக நான் இது முன்னாடி யூஸ் பண்ணியிருக்கேன். அது வேறு சில வாட்டி நான் ஹெட்ஃபோன்ஸில் யூஸ் பண்ணியிருக்கேன். பட் இதுவும் அதே டைப் தான். நான் யூசர் மேனுவலில் படிச்சுட்டேன். சரி வாங்க வீடியோக்குள்ளே இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம். என்னென்னா இந்த ஹெட்ஃபோன்ஸ் வந்து நான் காமிச்சிடல அடாப்டர். அந்த அடாப்டரோட நம்ம ஃப்ளக்கில் கனெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த அடாப்டர் கனெக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த அடாப்டர்லேருந்து வர 3.5 mm ஜாக் வந்து நம்ம ஃபோனோ லேப்டாப்ஸோ இல்லை டிவியோ எந்த மியூசிக்கல் ஆடியோ சிஸ்டமில் கனெக்ட் பண்ணுமோ அந்த ஆடியோ சிஸ்டமில் ப்ளக்இன் பண்ணணும். ப்ளக்இன் பண்ணதுக்கப்புறம் நம்ம எதுவுமே பண்ண தேவையில்ல. நார்மலாக எப்பயும் போல் ஹெட்ஃபோன்ஸை ஆன் பண்ணோடனே ஆன் பண்ணதுக்கப்புறம் அந்த ஹெட்ஃபோன்ஸ் வந்து ஆன் ஆகிடும். அண்ட் அது கூட ஆட்டோமேட்டிக் சிங்க்கும் ஆகிடும். ஏன்னா இது வந்து எல்லா டிவைஸ் கூடயும் ஆகும். ஆனால் நீங்கள் அந்த அடாப்டரோட மட்டும்தான் இதை சிங்க் பண்ண முடியும். ஹெட்ஃபோன்ஸ் வந்து அந்த ஒன் வே அடாப்டரோட மட்டும்தான் சிங்க் ஆகும், வேறு எந்த ஒரு டிவைஸோட சிங்க் ஆகாது. ஸோ நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன், சவுண்ட் கோர் வந்து சில சிக்னல்ஸில் வந்து ரிசப்ட் ஆச்சு, அப்போது சில ஸ்டக் அந்த மாதிரி ஆச்சுன்ட்டு. இதில் நீங்கள் எத்தனை பேர் பக்கத்தில் இருந்தாலும் எவ்வளோ டிவைஸ் யூஸ் பண்ணாலும் நீங்கள் எந்த டிவைஸ் யூஸ் பண்ணும்போது இந்த ஆடியோ சப்போர்ட் வந்து உங்களுக்கான ஒரு ப்ரைவேட்டடான இது மட்டும்தான். ஸோ இது வந்து ஸ்டுடியோ செட்டப்ஸ்க்கோ இல்லைனா இந்த மாதிரி நீங்கள் ப்ளூடூத் ஆர் இந்த ஒயர்லெஸ் டெக்னாலஜியை நீங்கள் விரும்புகிறீங்கன்னா இது கண்டிப்பாக இது வந்து ஒரு RF ஃப்ரீக்வன்சியான டெக்னாலஜின்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து உங்களுக்கான செக்யூர்டு பார்த்து க்ரியேட் பண்ணும். ஸோ நீங்கள் இருக்கிற இடத்துல வந்து வேறு எத்தனை பேர் எவ்வளோ ஒயர்லெஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாலோ உங்களோட லைன் வந்து உங்களோட மியூசிக்கல் ட்ரான்ஸ்ஃபர் வந்து எந்த வகையிலையும் பாதிக்காது. இது வந்து ஸ்டுடியோஸ்லலாம் மெயினாக யூஸ் பண்ணுவாங்க அதிகமாக. அண்ட் இது கூட வந்து இது வேறு என்னென்ன பர்பஸ்க்கான விஷயங்களாக இது யூஸ் பண்ணுவாங்கன்னா, உங்களுக்கு லோ லேட்டன்சி இல்லைனா லேட்டன்சியே இல்லாமல் இருக்கணும். எனக்கு வந்து நான் பாட்டு கேட்கும் போதோ இல்லை கேம் விளையாடும் போதோ எனக்கு ஒயர்லெஸில் இருக்கணும், ஆனால் லேட்டன்சி இல்லாமல் இருக்கணும்னா ஃபாரின்லலாம் இந்த மாதிரியான ஐட்டம்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம ஊருக்கு அதிகமாக வரதில்லை. பட் சோனி கொடுத்துருக்கிறது இங்கே ஒரு நல்ல விஷயம். அதுவும் கொஞ்சம் பழசு தான் இது. நான் 5 வருஷம் கிட்டத்தட்ட பழசுன்னு சொல்லலாம். இந்த ஹெட்ஃபோன்ஸை இப்போ பார்க்கலாம். உண்மையிலே உங்களுக்கே தெரியும் ரொம்பவே ப்ரீமியமாக இருக்குது, நல்லாவும் இருக்குது ஃபினிஷிங். அண்டு கிட்டத்தட்ட பிளாஸ்டிக்குன்னு சொல்ல மாட்டேன், அதுக்குள்ளே ஸ்மஜஸ்லாம் பிக்கப் பண்ணது இருந்தாலும் கிட்டத்தட்ட கண்ணாடி மாதிரி இருக்குது. சோனி கிட்டேருந்து ஒரு நல்ல ப்ராடக்ட் தான். ஆக்சுவலாக இதோட சவுண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா உண்மையிலே ஒரு பேலன்ஸ்டான சவுண்ட் அண்டு ஒரு பஞ்சியான சவுண்டுன்னு சொல்லுவேன். அண்ட் இது சார்ஜ் ஆகும் போதோ இல்லை சார்ஜ் முடியும் போதோ இங்கே இருக்க சார்ஜிங் அந்த இதில் வந்து எல்லோ அண்டு க்ரீன்ன்ற மாதிரியான வேரியேஷன்லாம் நம்மளுக்கு இன்டிமேட் பண்ணுது. அண்ட் இதை ஆன் பண்ணலாம். இப்போது உங்களுக்கு தெரியும், ஆன் பண்ணோடனே இங்கே தெரியும். இதில் வந்து ப்ரைமரியாக ஒரு மைக் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு நானும் ரொம்ப தேடி பார்த்தேன். ஆக்சுவலாக மைக் இல்லை, இதில் வந்து ப்ரைமரியாக எதுனா ஒரு மைக் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு நினச்சி நானும் ரொம்ப தேடி பார்த்தேன். இது வந்து ஸ்டுடியோ அண்ட் மியூசிக் லவர்ஸ்க்காக தான். ஸோ இதில் வந்து மைக்ரோஃபோன்ஸ் கொடுக்கவே இல்லை, மைக்ரோஃபோன்ஸ் கிடையாது. ஸோ இதில் கால்ஸ் அட்டென்ட் பண்ணுறதெல்லாம் முடியாது. ஏன்னா இது வந்து ஒரு மியூசிக்கல் சிஸ்டமை பேஸ் பண்ணி அண்ட் ஒரு மியூசிக்கை ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ்டாகவும் யூஸ் பண்ணுறதுக்கான ஒரே ஒரு விஷயமாக தான் இதை ரெடி பண்ணியிருக்காங்க.
ஸோ நீங்கள் வந்து மற்றபடி வேறு எதுனா டெக்னாலஜி, உதாரணத்துக்கு சிலர் வீட்டு டிவியில் வந்து ப்ளூடூத் இருக்காது, ஆனால் 3.5mm ஜாக் கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி இடத்துல வந்து இந்த ஆடியோ டிரான்ஸ்மிட்டரை நீங்கள் கனெக்ட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா எப்போ வேணால் உங்கள் டிவியில் கனெக்ட் பண்ணி, உதாரணத்துக்கு பேச்சுலர்ஸ் மாதிரி இருக்கவங்க எல்லாருக்கும் இது யூஸ் ஆகும். பழைய டிவியே வாங்கினாலும் கண்டிப்பாக யூஎஸ்பி ஜாக் இருக்கும். ஸோ அந்த 3.5mm ஜாக்கை கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து இதில் நார்மலாக எப்பயும் போல் பாட்டு கேட்டுக்கிட்டோ இல்லைனா டிஃப்ரெண்ட்டாக மூவிஸோ எதனா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். ஏன்னா நார்மல் டிவி ஸ்பீக்கர்ஸ் அவுட்புட்டை விட இது உண்மையிலே பெட்டராக இருக்க போது. அண்ட் சோனி இதுன்னு கேட்டவுடனே அந்த ஐரஸ் ஆடியோ சப்போர்ட் இருக்கும் அப்படின்னு நான் நினச்சேன். பட் இங்கே ஐரஸ் ஆடியோ சப்போர்ட் இல்லை. ஆனால் இதோட விலையை கேட்டிங்கன்னா ரொம்பவே இம்ப்ரெசிவாக இருக்கும். ஏன்னா கிட்டத்தட்ட 8000 ரூபாய் கிட்ட இந்த ஹெட்ஃபோன்ஸ் விற்றுட்ருக்காங்க. இருந்தாலும் சவுண்டுன்னு பொறுத்த வரைக்கும் அவுட் ஆஃப் த வேர்ல்ட். ஏன்னா சோனியோட அந்த டியூனிங்க்கோ இல்லை சோனியோட அந்த சவுண்ட் சிஸ்டம்க்கோ இன்றைக்கி வேர்ல்ட்லேயே நம்பர் 1 சோனியோட கம்பெனி தான் இந்த சவுண்ட் ப்ராடக்ட்ஸ்லேயும் அண்ட் மற்ற சில ப்ராடக்ட்ஸ்லேயும். ஸோ இவங்க இந்த அளவுக்கு ஒரு பெட்டரான விஷயம் கொடுத்துருக்கிறது உண்மையிலே ரொம்பவே பாராட்டக்கூடிய விஷயங்கள் தான். இந்த அன்பாக்சிங் எப்படி இருந்துச்சு, முக்கியமாக இந்த ஹெட்ஃபோன்ஸ் எப்படி இருந்துச்சு, இந்த ஹெட்ஃபோன்ஸ் பிடிச்சிருக்கா இல்லையா, இதோட கமெண்ட்ஸ் என்ன அப்படின்றத கீழே சொல்லுங்கள். அண்ட் இதோட சவுண்ட் கண்டிப்பாக நீங்கள் கேட்கணும்னு நினச்சிங்கள, ஸோ உங்களுக்காக லாஸ்ட்டாக இந்த சவுண்டு நான் காமிக்கிறேன். வெல், அதிலேருந்து வந்தது எல்லாமே ஒயர்லெஸில் இந்த டெக்னாலஜிலேருந்து தான் அந்த சவுண்டை நான் கேப்சர் பண்ணியிருக்கேன். அண்ட் அந்த சவுண்ட் எப்படி இருந்துச்சு, ஆக்சுவலாக மைக்கில் வச்சு கேட்கறதுனால இவ்வளோ க்ளோஸில் எடுத்துகிட்டு வந்து காமிச்சேன். அண்ட் சவுண்ட் அவுட்புட் எப்படி இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். அண்ட் வேறு என்ன நம்ம வீடியோ பண்ணலாம் அப்படின்றதும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு என்ன வீடியோ வேணும்னாலும் நான் கண்டிப்பாக பண்ணுறேன். அண்ட் அது வரைக்கும் வேறு ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் உங்களிடம் விருது விடைபெறுவது உங்கள் டீடாக்ஸ் தமிழா. வேறு ஒரு ஆசமான வீடியோவில் மீட் பண்ணலாம். பை பை கைஸ், டடா.